விடுதலை சிறுத்தை கட்சி வன்னியரசு வந்து பதிவு செய்கிறாரு. சீமான் வந்து மொழி வெறுப்பு அரசியல் பண்ணுறாரு. இவ்வளோ காலம் வந்து பாஜக வந்து முஸ்லீம் வெறுப்பு அரசியல் பண்ணுறாருன்னு சொன்னவங்க, இப்போ திடீர்னு அப்படியே கமல் சார் வந்து தமிழில் இருந்து தான் கன்னடம் பிரிஞ்சுதுன்னு சொன்னாராம். அதுக்கு அது மன்னிப்பு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சீமானுக்கு ஒரு கருத்து சொன்ன உடனே வந்து இவங்க என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் கமலை ஆதரிக்கிறதா இல்லை எதுக்குறதானே தெரியாமல் இவங்க முடிவெடுக்க முடியாமல் யாரை போய் சார்ஜ் பண்ணுறாங்க பாருங்கள். சீமானை போய் சார்ஜ் பண்ணுறாங்க. இவங்களுக்கு யாராவது ஒருத்தர் போய் குத்தணும். ஏன்னா இவங்க நேர்மையாக பதில் சொல்ல முடியாதுல்ல. கூட்டணியில் இருக்கிறது தமிழில் இருந்து கன்னடம் பிரிஞ்சுதா இல்லையா? நீங்கள் முதல்ல சொல்லுங்கள். உங்கள் தலைவரை திருமாவளவன் கேளுங்க முதல்ல. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. நீங்கள் என்ன எதுக்கு சீமான்ட்ட போய் பாய்கிறீங்க? நீங்கள் உங்களுக்கு 2 அரசியல் தாங்க தெரியுது. நான் பார்த்துட்டேங்க. ரொம்ப நாளாக உங்களை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள். ஒன்று பிஜேபி எதுக்கணும், இல்லைனா பாமக எதுக்கணும், இல்லைனா சீமானை எதுக்கணும். இதை 3 பேரை தவிர வேறு யாரும் உங்களால் எதுக்க முடியும்? எங்கள் தமிழ்லேருந்து தான் கன்னடம் பிரிஞ்சுதுன்னு ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. நீங்கள் யார் பக்கம் நிற்கணும்? சீமான் இந்த திசையில் கருத்து சொல்லியிருக்காரு. வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டியதானே நீங்கள்? ஏன் எல்லாத்துக்கும் பிரிவினை நீங்கள் பண்ணுறீங்களா, சீமான் பண்ணுறாரா? வன்னியரசு அவர்களே, நீங்கள் தான் பிரிவினை அரசியலை செய்கிறீங்க. நீங்கள் திமுகவில் போய் 2 சீட்டுக்காகவும் 4 சீட்டுக்காகவும் உட்காந்துக்கிட்டு இங்கே எதிர்த்து நிற்கிறவனை பூராக்க விஜயை திட்டுறீங்க, சீமானை திட்டுறீங்க, பிஜேபியை திட்டுறீங்க. ஏன் இவ்வளோ உங்களுக்கு வெறுப்பு? அடுத்து ஜெயிச்சிட போகிறாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்க தான் போகிறாங்க. நீங்கள் வேடிக்கை தான் பார்க்க போகிறீங்க. நேரடியாக சொல்கிறேன். என்னமோ நீங்கள் வெறுப்பு அரசியல் பண்ணுறது அவங்க. ஏன் கன்னடர்கள் வந்து தமிழ்லேருந்து தெலுங்கு கன்னடமும் போணுச்சுன்னா அவங்கள நீங்கள் சகோதரர்களாக தானே பார்க்கணும். இப்போ வந்து சீமான் வந்து அவங்க சகோதரர் இல்லை எதிரி நான் சொன்னார் கிடையாது. எல்லோரும் வந்து இங்கே வாழுங்க, ஆனால் நாங்கள் தான் ஆளுவோம்னு தான் சொல்கிறார் அவர். இப்போயும் தமிழன் தான் இங்கே ஆளணும், நீங்கள்லாம் வாழலாம், வாங்க நட்புகளாக இருங்க, அண்ணன் தம்பியாக இருங்க, தப்பு இல்லை அப்படி தான் சொல்கிறாரு. இதில் என்னப்போ சீமானை வந்து தப்பு சொல்லிட்டாரு? அதாவது பிரச்சனை கமலுது, அதுக்கு அவர் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. இவ்வளவு தான். இதில் என்ன மொழியில் வந்து வெறுப்பு அரசியல் பண்ணுறாரு? இல்லை என்ன எங்கே இருக்குல்ல இது வெறுப்பு அரசியல் எங்கே இருக்குது? நீங்கள் முதல்ல ஒத்துக்கிறீங்களா இல்லையா? தமிழில் இருந்தால் கன்னடம் பிரிஞ்சது. இதில் நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? உங்களுக்கு மாறுபட்ட அரசியல் இருந்தால் அந்த கருத்தை சொல்லுங்கள், கேட்போம். அதை விட்டுவிட்டு ஏங்க ஒரு கருத்தை நீங்கள் பதிவு பண்ணுங்கள், தப்பே இல்லை. ஏன்னா நீங்களும் கட்சியில் இருக்கிறீங்க, ஏதாவது ஒன்று சொல்லணுங்கிறதுக்காக நீங்கள் சொல்லணும், வேறு வழி இல்லை. ஏன்னா அப்படி தானே நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்கிறீங்க. திமுகவில் கூட்டணி சேர்ந்ததுலேருந்து எதுக்குமே வந்து வெளியே போராடுறதே கிடையாது. டாஸ்மாக் எதிராக வந்து போராடினீங்க. அது உப்பு சப்பு இல்லாமல் வந்து யார் டாஸ்மாக வச்சுருக்காங்களோ அவங்களே மேடையில் தூக்கி வச்சுக்கிட்டு வந்து போராடுறீங்க. நீங்கள் மக்களுக்கு ஆதரவாக நின்று தான் போராடிட்டு இருக்கீங்களா? நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னே நீங்களாம் தெரியல. இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்க ஞானசேகரன் பிரச்சனை வந்து ஏதாவது பேசுகிறீங்களா? எதிர்கட்சிகள்லாம் பேசுகிறாங்க, சாமானிய மக்கள் பேசுகிறாங்க சார். இன்றைக்கி அண்ணாமலை பேசுகிறாரு, இந்த மாதிரி அந்த யார் இந்த சாருங்கிற இதுக்கு விடையே வரலன்னு கேட்குறாரு. நீங்கள் பேசுங்களேன். உங்களால் பேச முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு கூட்டணியில் உட்காந்துருக்கிறீங்க. திமுக என்ன சொல்லுதோ அதுக்கு பூரா ஆமாசாமி போகிறதா உங்களுக்கு வேலை. வேறு என்ன வேலை இருக்குது உங்களுக்கு? நீங்கள் வந்து சீமானை பார்த்து மொழி அரசியல் பண்ணுறீங்க அப்படின்றீங்க. ஏங்க எல்லாருமே இங்கே வாழுங்க, ஆள்றது தமிழனாக தான் இருக்கணும். இதில் என்ன தப்பு இருக்குது? நாங்களே சாமானிய மக்கள் நாங்களே கேட்குறோங்க. சீமானை விடுங்க. சீமான் கட்சியும் கிடையாது, விஜய் கட்சியும் கிடையாது, பிஜேபியும் கிடையாது, திமுக இந்த கட்சியும் நான் கிடையாது. ஒரு சாமானியனாக நான் கேள்வி கேட்குறேன். எல்லோரும் வாங்க வாழுங்க, ஆள் தமிழனாக இருக்கட்டும். உங்களுக்கு அதில் விருப்பம் இல்லையா? நீங்கள் ஆட்சி பண்ணுறது இங்கே விருப்பம் இல்லையா? நீங்கள் தமிழர் தானே. அதில் உங்களுக்கு என்ன வருத்தம் இருக்குது? மொழி அரசியல் பண்ணுறாருன்னு சொல்கிறீங்க. நீங்கள் தான் சார் என்ன பேசுன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க.